மாடி தோட்டத்தில் நம்மளோட ரோஜா தோட்டம்னே சொல்லலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. தி பேக்டா நான் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி என்ட்ரி பிஜிஎம் எல்லாம் போட்டு சூப்பராக வந்திருக்கு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரோஸ் தொட்டியோட வீடியோ நிறைய போடுறதே நிப்பாட்டிட்டேன். அதுக்கான ரீசனும் சொல்லியிருந்தேன். ஏன்னா செடி எல்லாமே சிமெண்ட்டில் குளிச்சு அப்படி இருந்துச்சு. நான் கழுவியெல்லாம் விட்டேன் லிட்ரலி. பட் எதுக்குமே கேட்காதது அந்த அடித்த மழைக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்பயும் கூட கொஞ்சம் அங்கங்கே சுண்ணாம்பு இருக்குது. பக்கத்தில் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செய்ய சொல்லியிருக்கேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. ஆனால் வர்ண பகவான் புண்ணியத்தால் என் செடி ஓரளவுக்கு உயிர் பெற்று இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம். கை நிறைய காசு கிடைக்கிறப்ப வராத சந்தோஷம் ஒரு கை நிறைய 2 தொட்டியை கையில் இருந்திருப்போ அவ்வளோ திருப்தியாக இருக்கும். சில பேர்த்துக்கு ஒவ்வொரு சில விஷயங்கள்ல பைத்தியமாக இருப்பாங்க, ரொம்ப அடம் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எனக்கு இந்த ரோஸ் இந்த கார்டனிங்லலாம் நான் ரொம்ப பெரிய வீக்னஸ் பாயிண்ட் உள்ளவ. ஏன்னா எனக்கு அது மேலே அவ்வளோ பெரிய லவ்.